தமிழ்நாடு இனி என்ற தலைப்பிலான தொடர் வகுப்பினுடைய 27வது பகுதி இது கொஞ்சம் காலதாமதமா தொடங்கினாலும் பதிவு கொடுத்தாச்சு, அதே போல நேரலையும் கொடுத்தாச்சு, யாருக்கும் சிரமம் இருக்காது. நாம் ஏற்கனவே கடந்த வகுப்பில் நாம் ஜோதிபா புலேயினுடைய மகாராஷ்டிரத்தில் அவர் மேற்கொண்ட அந்த மகத்தான சீர்திருத்த இயக்கம் பற்றி பேசினோம். அவர் எப்படி ஒரே நேரத்தில் சமூக நீதிக்காக, பெண் விடுதலைக்காக, அனைவருக்குமான கல்விக்காக, சமூகத்தில் பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கிற பார்ப்பனியத்துக்கு எதிராக அவர் நின்றார் என்பதையெல்லாம் நாம் விரிவாக பார்த்திருக்கோம். அந்த முறையில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற செய்தி என்பது நம்முடைய தமிழ் தேசியம் என்பது, சமூக நீதி சார்ந்த தமிழ் தேசியம் என்பது, சாதி ஒழிப்பையும் அனைத்து வகை ஒடுக்குமுறைகளையும் எதிர்ப்பதற்கான தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வதோ ஒதுக்கிக் கொள்வதோ அல்ல. இது இனவாதம் அல்ல. ஒடுக்குண்ட தேசிய இனத்தின் உரிமைக்காகவும் அந்த தேசிய சமூகத்தினுடைய மாற்றத்திற்காகவும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு புரட்சியமான தமிழ் தேசியம் என்பதை பல முறை எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த முறையில் நமக்கு தமிழ் தேசிய இன மக்கள் யார் என்பது குறித்து ஒரு பரந்த கண்ணோட்டத்தை, நம்மை நாம் குறுக்கிக் கொள்ளாத, தனிமைப்படுத்திக் கொள்ளாத ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு தேசத்தையும் தேசிய இனத்தையும் தேங்கிய குட்டையாக கருதாமல் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கிற, ஓட்டத்தில் இருக்கிற ஓர் அமைப்பாக, தேசிய சமூகமாக பார்க்கிறோம் என்பதையும் நாம் பல முறை விளக்கி சொல்லியிருக்கிறோம். அதே வரிசையில் நாம் தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்தியலுக்கான ஊக்கத்தை சமூக அறிவியலின் பல்வேறு தரப்பட்ட கோட்பாடுகள் இருந்தும், அதே போல பல்வேறு தரப்பட்ட நடைமுறை பட்டறிவுகளில் இருந்தும் பெற்றுக் கொள்கிறோம் என்பதையும் நாம் தெளிவுபடுத்தணும். அந்த முறையில் தான் உலகு தழுவிய முறையில் விடுதலைக்கான, மனித உரிமைகளுக்கான, சமூக மாற்றத்திற்கான போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் நமக்கான தரவுகளை வரவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை பார்த்து ஒழுகுவது என்ற அடிப்படையில் அல்ல, பார்வையோடு பயின்று நமக்கான செழுமைப்பாட்டினை பெற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். அந்த முறையில் தமிழ் சமூகத்தினுடைய மிக பிற்போக்கான முன்னேற்றத்திற்கு முதற் தடையாக இருக்கிற சாதி சமூகம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியதல்ல, அது இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உரியது. கூட குறைய இதே போன்ற ஒரு சாதி சமூகத்தை இந்தியாவில் பார்க்கிறோம், ஈழத்தில் பார்க்கிறோம். இந்தியாவில் சில பகுதிகள் மிகவும் தனித்தன்மையோடு இந்த சாதி அமைப்பிலும், சாதி அமைப்பினுடைய தீவிரம் அல்லது கடுமையிலும் அல்லது கடுமை குறைவிலும் மாறுபட்ட பகுதிகள் இருக்கின்றன. வடகிழக்கில் பழங்குடி இன மக்களாக இருந்தவர்கள் தேசிய இனங்களாக வளர்ந்து வருகிறார்கள். நமக்கு இருப்பது போன்ற அதே போன்ற சாதி சிக்கல் அவர்களுக்கு இல்லை.
ஆனால் இந்தியாவின் பெரும்பகுதி சாதியத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கிறது, நம்மை விட கூடுதலாகவோ குறைவாகவோ. எனவே அங்கு இந்த போராட்டங்கள் ஒடுக்குமுறை இருக்கும் இடமெல்லாம் ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம் இருந்தாக வேண்டும். எடறிந்த வரலாறு அனைத்தும் வகுப்பு போராட்டங்களின் வரலாறே என்று மார்க்சும் எங்கெல்ஸும் சொன்னார்கள். இன்று மார்க்சினுடைய பிறந்த நாள். இந்த நாளுக்கென்று இல்லை, பொதுவாக மார்க்சும் எங்கெல்ஸும் கற்பித்திருக்கிற சமூக அறிவியல் குமுகியம் என்ற கண்ணோட்டத்தில் இந்த வகுப்பு போராட்டங்களின் வரலாறு அல்லது வர்க்க போராட்டங்களின் வரலாறு என்பதை நேருக்கு நேராக சமூக குழுக்கள் இடையிலான போராட்டம் என்று மட்டுமல்ல, தேசங்களுக்கு இடையிலான போராட்டம் என்று மட்டுமல்ல, கருத்துக்கள் இடையிலான, விழுமியங்கள் இடையிலான, பண்பாடுகள் இடையிலான போராட்டங்களாகவும் நாம் பார்க்கிறோம். நீதிக்கும் அநீதிக்குமான போராட்டமாகவே இது வரலாறு நெடுக, இந்திய வரலாறு நெடுக உருப்பெற்று வந்திருக்கிறது. அந்த முறையில் பார்க்கிற போது இந்த போராட்டம் இந்தியாவின் பிற தேசங்களில், இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிற தேசங்களில் எவ்வாறு நடந்திருக்கிறது என்பதில் நமக்கான படிப்பினைகள் உள்ளன. அவர்கள் கண்ட வெற்றிகளிலிருந்து நாம் வீரம் பெறுவதும், அவர்கள் பெற்ற தோல்விகளிலிருந்து நாம் பாடம் பெறுவதும் இன்றியமையாது. அந்த முறையில்தான் நாம் ஆனால் அம்பேத்கருக்கு முன்னதாகவே மகாராஷ்டிரத்தில் ஒரு சமூக நீதிக்கான இயக்கத்தை தொடங்கிய ஜோதிராவ் புலே, சாவித்ரிபாய் புலே ஆகியோரின் வரலாற்றை சுருக்கமாக பயின்றோம். அது குறித்து நிறைய நாம் படிக்கணும், நிறைய தரவுகள் திரட்டணும், நிறைய உண்மைகளை சேகரிக்க வேண்டும். ஆனால் மிக முக்கியமான உண்மைகளையும் அவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் நாம் கேரளத்தின் பக்கம் திரும்புகிறோம். கேரளம் நமக்கு அண்டையில இருப்பது மட்டுமல்ல, ஒரு சில நூற்றாண்டுகள் முன்பு அது தமிழகத்தின் ஒரு பகுதியாக, தமிழ் பேசும் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. சேர நாடுதான் கேரளமாயிற்று என்பது எல்லோரும் ஒப்புக்கொள்கிற ஒரு வரலாறு. சேரன் செங்குட்டுவன் ஆண்டது கேரளத்திலேதான். ஒரு 12, 13ஆம் நூற்றாண்டு வாக்கிலேதான் அது முழுக்க வேறொரு தேசிய சமூகமா, வேறொரு மொழி சமூகமாக மாறியது. தமிழில் வடமொழி கலந்து கேரளமாக மருவியது என்பது வரலாறு. இப்ப மீண்டும் அதனை தமிழாக மாற்றிவிட வேண்டும் என்பதோ, தமிழ்நாட்டோடு இணைத்துக் கொண்டு விட வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கம் அல்ல. அது நடைமுறையில் அப்படி முடியவும் முடியாது. அப்படி ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அது ஒரு தனி தேசிய இனம். தமிழ்த்தாயின் மக்களாக மலையாளமும், துளு, கன்னடம், தெலுங்கும் விளங்குகின்றன என்றால், அதே போல தமிழ் தேசிய இனத்தின் வேரிலிருந்து விளைந்து விழுது தனிமரமானது போல கேரளம் உருவாகி இருக்கிறது. இந்த கேரளத்தில் சாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக நடந்திருக்கிற போராட்டங்களின் வரலாறு நமக்கு இன்றியமையாத சில படிப்பினைகளை கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கேரளத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 100 விழுக்காடு எழுத்தறிவு பெற்றிருக்கிற ஒரு தேசம் கேரளம். பொதுவாக இந்திய துணைக்கண்டத்தில் அது பல வகையிலும் ஒரு முற்போக்கான தேசமாக அல்லது அவர்களது மொழியில் மாநிலமாக கருதப்படுகிறது. ஆனால் கேரளம் இந்த நிலையை
எப்படி அடைந்தது, இதற்கு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு கேரளம் இப்படி இல்லை. 100 ஆண்டுகளுக்குள் தான் கேரளத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் தோன்றியிருக்கின்றன. இதுக்கு ஒரு கட்சி அல்லது ஒரு குழு அல்லது ஒரே ஒரு அரசியல் தலைவர் இப்படியெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது. இந்த மாற்றத்திற்கு என்ன அடிப்படை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கிய பங்கு வகித்திருக்கிற பெரியவர்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இயக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு 100 வருடத்திற்கு முன்னால் கேரளத்திற்கு சென்றார். கேரளத்தை பற்றி அவர் எழுதும் போது கேரளம் ஒரு பைத்தியக்கார விடுதி என்று எழுதினார். விவேகானந்தர் எழுதியது கேரளம் ஒரு பைத்தியக்கார விடுதி. ஏன்? கேரளத்தின் அன்றைய நிலை அப்படித்தான் இருந்தது. அவருக்கு முக்கியமாக பாதிப்பாக தெரிந்த செய்தி என்பது தீண்டாமை அவ்வளவு கொடியதாக இந்தியா முழுக்க தீண்டாமை இருந்தது. தமிழ்நாட்டிலும் இருந்தது, வடநாட்டிலும் இருந்தது, எல்லா இடத்திலும் இருந்தது. ஆனால் தீண்டாமையின் உச்சம், தீண்டாமையினுடைய கோர வடிவம், தீண்டாமையினுடைய விபரீதமான வடிவங்கள் எங்கு காணப்பட்டன என்றால் கேரளத்திலே தான் காணப்பட்டன. ஏனென்றால் இங்கு நாம் தீண்டாமை என்கிறோம், அங்கு தீண்டாமை மட்டுமல்ல, அணுகாமை என்று ஒன்று இருந்தது. அன்டச்சபிலிட்டி போல அன்அப்ரோச்சபிலிட்டி. கிட்டத்துல போயிடக்கூடாது, தொலைவுக்கு அப்பால் தான் நிக்கணும். தொடாம இருக்கிறது மட்டுமல்ல, தொலைவு, அந்த தொலைவு காணாமை என்ற ஒரு கொடுமை இருந்தது. பார்த்தாலே தீட்டு, கண்ணிலே விடக்கூடாது. இது பல ஜாதிகளுக்கும் பல அடுக்குகளாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதி தீண்டத்தகாததாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சாதி அடுக்கில் தீட்டு அல்லது தீண்டாமை முறை என்பது இருந்தது. நாயாடிகள் என்று ஒரு வகுப்பினர் இருந்தார்கள். நாயாடிகள் குறவர் குலத்தை சேர்ந்தவர்கள். அதாவது குறவர் குலத்தை சேர்ந்தவன மலைப்பகுதி மக்கள்னு பொருள். குறவன்ன குறிஞ்சி நிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு மற்ற எல்லா ஜாதியினரும் அவர்களுக்கு எதிராக கடைபிடித்த அந்த தீண்டாமைக்கு பேர் தீண்டாப்பாடு. தீண்டாப்பாடுன்னு பேர் மலையாளத்துல. தீண்டாப்பாடு என்றால் அவர்கள் தீண்டக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, 8 அடிக்கு மேல் விலகி நிற்கணும். இல்லைன்னா தீட்டு வந்துடும். 8 அடிக்கு அந்த பக்கம் தான் நிக்கணும். இந்த தீண்டாமையினால் என்ன நடந்துச்சுன்னா, பாதைகளில் நடந்தே போக முடியாது. பொது பாதைகளில் அவர்கள் பிறர் காணும்படி நடக்கக்கூடாது. இப்படி ஒரு தீண்டாமையை கொண்ட அந்த கேரளம் 2 வகையான அடிமை முறைகளை கொண்டிருந்தது. ஒன்று, எல்லா இடத்திலும் இருக்கிற மாதிரி மனுஷன் வாங்கலாம், விற்கலாம், அடிக்கலாம், சாகடிக்கலாம். இந்நாளுக்கு இத்தனை கால்நடைகள் சொந்தங்கிற மாதிரி இந்நாளுக்கு இத்தனை அடிமைகள் சொந்தம் என்று அடிமை உடைமை சமூகமாக இருந்துச்சு. இன்னொரு அடிமை முறை அந்தந்த நேரத்துக்கான அடிமை முறை. அந்த அடிமைக்கு ஆண்டை முழு பொறுப்பு கிடையாது. இந்த வேலை அதுக்கு ஊழியம்னு பேர். அடிமை ஊழியர் செய்யணும். இப்ப இங்க நம்ம அந்த மாதிரியான முறைகளை நாம் எங்கேயும் பார்த்திருக்கோம். பண்ணை அடிமை முறை அப்படிப்பட்டதுதான். அப்படிப்பட்ட ஒரு அடிமை முறை நிலவிய ஒரு சமூகத்தில் அதற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஒரு 2 பேரை பற்றி நாம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அவங்களுடைய முக்கியமான பங்களிப்பு, அதில் இருக்கிற வேறுபாடு, அதில் நமக்கான படிப்பினைகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாம் அவர் இந்த வரிசையில் ஐயன்காளி. ஐயன்காளி திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல, அதாவது கேரளம் திருவிதாங்கூர் சமஸ்தானம்னு ஒரு சமஸ்தானம் இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெறுகிற காலத்தில். தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு அந்த சமஸ்தானத்தின் ஒரு பகுதியாகத்தான் இருந்துச்சு.
பின்னாலதான் குமரி விடுதலை போராட்டத்தின் மூலமாக அது மீட்கப்பட்டது. மார்ஷல் நேசமணி தலைமையில் நடந்தது. ஆனா அப்ப அதுவும் அங்கதான் இருந்துச்சு. அந்த திருவனந்தபுரம் அதனுடைய தலைநகரத்துக்கு பக்கத்தில் வெங்கனூர் என்ற கிராமத்தில் 1863 ஐயன்காளி பிறந்தார். அப்பா பேர் ஐயன், அம்மா பேர் மாலா. அவர்கள் புலையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். பாரதியார் பாட்டுல வரும்ல, இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை. தீயர்கள் புலையர்கள் எனப்பட்டவர்கள், பறையர்கள் பல்லர்கள் சக்கிலியர்கள் என்பது போல தாழ்த்தப்பட்ட மக்கள், தீண்டப்படாதவர்கள், அவர்களுக்கு எதிராக தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. அந்த புலையர் சாதியில் பிறந்தவர் தான் ஐயன்காளி. அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்படி இருந்துச்சுன்னா, பொதுச்சாலைகளில் நடக்கக்கூடாது. இருட்டின பிறகு யார் கண்ணிலும் படாமல் தான் நடக்க முடியும். இரண்டாவது, அந்த பெண்கள் மார்பை மறைக்க கூடாது. அவங்க சேலை கட்டவோ இல்ல சட்டை போடக்கூடாது. சரியா சொன்னா அவங்க சட்டை மேல சட்டை போட்டு தங்களுடைய மார்பகத்தை, இடுப்புக்கு மேல இருக்கிற உடலை அவங்க மறைக்கக்கூடாது. இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அவர்கள் கடவுளை வணங்கக்கூடாது. எந்த கடவுளை? மற்றவர்கள் வணங்குகிற கடவுளை வணங்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஏதோ வச்சுக்கலாம். கோயிலுக்கு வரக்கூடாது, கடவுளை கும்பிடவும் கூடாது. கடவுளை வணங்குகிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. இதை எதிர்த்து முதல் கழகம் புரிந்தவர் கேரள வரலாற்றில் ஐயங்காளி. ஐயங்காளிக்கு அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவமே அப்படி போராடுகிற ஒரு நிலையை தூண்டியது. ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்றோம் இல்லையா, அம்பேத்கருக்கு, ஜோதிபா புலேக்கு, அது மாதிரி அவருக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் என்ன செஞ்சார்? அவருடைய சில போராட்டங்களை நாம் சொல்றதா இருந்துச்சுன்னா, புலையர்கள் பொதுச்சாலையில போகக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது, வெள்ளை வேட்டி சட்டை போடக்கூடாது. இதற்கு எதிராக இவர் முடிவு செஞ்சார், ஒரு கழகம் பண்ணணும்னு முடிவு செஞ்சார். ஏன்னா அவர் ஒரு கால்பந்து விளையாட்டு விளையாடும் போது அங்க உயர் சாதியினர், நம்பூதிரிகள், அதுக்கு அடுத்து நாயர்கள், நம்பூதிரி பார்ப்பனர்களும் நாயர்களும் தான். ஒரு விளையாண்ட பந்து போய் ஒரு நாயர் வீட்டுக்குள்ள விழுந்து அந்த நாயர் கூப்பிட்டு, உனக்கெல்லாம் பந்து விளையாட்டு கேக்குதா? இனிமேல் நீ பந்து விளையாடக்கூடாது. நாயர் ஜாதியோடு உனக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது, விளையாட்டுல கூட சேர்ந்து விளையாடக்கூடாது என்று சொன்னபோதுதான் இவர் கோபப்பட்டு நம்ம இதுக்கு எதிராக போராடணும் ஒரு முடிவெடுக்கிறாரு. நாயர்களுடைய தெருக்கள் வழியாக அவருடைய சொந்த ஊர் வெங்கானூரில் ஒரு மாட்டு வண்டி, கூண்டு வண்டி கட்டி கொண்டு 2 காளைகளை பூட்டி வேட்டி சட்டை அங்கவஸ்திரத்தோடு அணிந்து கொண்டு, தலைப்பாகை அணிந்து கொண்டு அந்த ஊருக்குள் நுழைந்தார். இது ஒரு பெரிய புரட்சியாக கருதப்படும். கேரள வரலாற்றில் புலையர்களுக்காக அவர் நடத்திய ஒரு மிகப்பெரிய புரட்சியாக இது கருதப்படும். அவரை வழிமறித்தார்கள் நம்பூதிரிகள், நாயர்கள் எல்லாம். கத்தி எடுத்து காட்டி மிரட்டினார், யாராவது மறிச்சுன்னா கொண்டு விட்டார். இந்த செய்தி கேரளம் முழுக்க பரவணிச்சு. புலையர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சியை இது தோற்றுவிச்சிச்சு. எல்லா பக்கமும் புலையர்கள் நாம் தெருவில் நடமாடுகிற உரிமை வேண்டும் என்று போராட தொடங்கினாங்க. அடுத்தவர் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு எழுத படிக்க தெரியாது, பள்ளிக்கூடம் போய் படித்தவர் அல்ல. அவரு நடைமுறை வாழ்க்கையில மற்றவர்களோடு பழகிதான் படிப்பெல்லாம் கத்துக்கொண்டவர். அவர் என்ன செஞ்சாருன்னா, புலையர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். அந்த பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு தடை செய்யும் போது அதை மீறி அவர் நடத்தினாரு. ஒரு பொது பள்ளிக்கூடங்கள் வேண்டும் என்பதற்காக போராடினாரு. இந்த எல்லாத்துக்கும் தடை மேல் தடை வந்து கொண்டே இருந்தது. அப்ப அந்த 1907ஆம் ஆண்டு, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவர் பிறந்த ஆண்டு 1863. அப்பனா ஒரு 44-45 வயதில் அவர் கேரளா முழுவதும் இருக்கக்கூடிய புலையர்களையும் மற்ற
உழைக்கும் மக்களையும் திரட்டி ஒரு வேலைநிறுத்தம் நடத்தினார். வெளிப்படையான ஒரு வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தார். அப்ப அவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை நாயர்கள் தீயிட்டு கொளுத்திடுறாங்க. அந்த ஒரு ஆண்டுக்கு மேல அந்த பள்ளியை நடத்த விடாம செஞ்சாங்க. அதே போல இன்னும் உங்களுக்கு தெரியும், நம்ம இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துதான் தேநீர் கூலைகள் கொட்டங்கச்சியில தான் தேனி கொடுப்பாங்க அந்த மக்களுக்கு. அந்த தொழிலாளர்களுக்கு வேலை செய்யும் போது, கூலி வேலை செய்யும் போது ஓய்வு நேரம் கொடுக்க மாட்டாங்க. இதையெல்லாம் மாற்றி அவரு கோரிக்கைகளை வைத்து, பொருளியல் கோரிக்கைகள், பண்பாட்டு கோரிக்கைகளை வைத்து போச்சாங்க. புலையர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன்னொரு கொடுமை என்னவென்றால், ஏர்ல மாட்டை பூட்டாமல் புலையர்களை பூட்டி நிலத்தை உருவார்கள். நாயர்களும் நம்பூதிரிகளும் அவர்களை ஏர் மாடுகளுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் அவர் எதிர்த்தார். அவருக்கு மக்கள் மத்தியில் இந்த பரப்புரை செய்வதற்காக நாடகங்கள் எழுதி, இதுல ஒரு வேடிக்கை தான் நம்ம இங்க பாக்குறோம். நான் மார்க்ஸ் பிறந்தநாள்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு மார்க்சியராக இருப்பதும் மார்க்சியராக ஆய்வு செய்வதும் ரொம்ப கடினமானது. ஏன்னா சமூகம் என்பது ரொம்ப சிக்கலற்ற, இந்த பக்கம் ஒரு வகுப்பு, அந்த பக்கம் ஒரு வகுப்பு, இந்த பக்கம் அறிவு, இந்த பக்கம் அறியாமை, இந்த பக்கம் நீதி, அந்த பக்கம் அநீதி அப்படின்னு இல்ல. எல்லாம் பின்னி பிணைந்து கிடக்கிறது. இவற்றை ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்தறிந்து சமூக வளர்ச்சியில் முற்போக்கான இழையை கண்டறிவது என்பது ரொம்ப கடினமான ஒன்று. மார்க்சிய ஆய்வு என்பதை வெறும் கூட்டல் கடித்தல் மாதிரி செய்ய முடியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம், நாட்டின் ஒரு பகுதியில புராணங்களை மறுப்பதிலிருந்து நீதிக்கான போராட்டம் தன்னுடைய ஆதாரங்களை திரட்டிக் கொள்ளுது. இன்னொரு இடத்துல அதே புராணங்களிடமிருந்து தன்னுடைய சமத்துவத்திற்கான அடிப்படைகளை தேடிக்கொள்ளுது. ஹரிச்சந்திரன் கதையை பயன்படுத்தி உண்மையின் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நாடகம் போட முடியும். அல்லது ராமாயண மகாபாரதத்திலிருந்து கதைகளை எடுத்து நாடகமாக்க முடியும். பாரதியார் பாஞ்சாலி சபதம் எழுதினார், உங்களுக்கு தெரியும். பாஞ்சாலி சபதம் என்பது மகாபாரதத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு கதை பகுதி. மொத்த மகாபாரதத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, அதுல ஒரு காட்சி. அதில் அவர் ஒரு குறியீடு வைக்கிறார். என்ன குறியீடு வைக்கிறார்? இவரு நேசிக்கிற தேசமாக பாஞ்சாலி வைத்துக் கொண்டு, அந்த பாஞ்சாலியை துகிலிருவர்களாக அந்நிய ஆட்சியாளர்களை கருதி கொண்டு அர்ஜுனனை பார்த்து பீமன் சொல்றான், இனி பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா என்கிறான். இது ஒரு குறியீடு. நம்ம அந்த திரைப்படம் ஒன்றுல, வள்ளி திரைப்படத்துல வள்ளி ஆலோலம் பாடும் போது வெள்ளை கொக்கே ஓடி போன்னு விரட்டுற மாதிரி ஒரு காட்சி வச்சாங்க. அது வெள்ளையர்களை வெளியேறுங்கிற அர்த்தத்தை அதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆனா நேரடியா அப்படி சொல்ல முடியாது. என்ன நீ இப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நம்முடைய ஐயன்காரி நாடகங்களில் இந்த புராண கதைகளை எல்லாம் அடிப்படையாக வச்சு வள்ளி சுப்பிரமணியர் திருமணம், ஹரிச்சந்திர நாடகம், கக்கல ரிஷி நாடகம் என்றெல்லாம் நாடகம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களிடையே நீங்களும் மனிதர்கள், நீங்களும் உங்கள் உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்ற எழுச்சியை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு முன்னோடியவர் ஒன்று இந்த இடத்துல நம்ம ஞாபகமா சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கேரளத்தினுடைய சமூக சீர்திருத்த இயக்கம் பற்றி கேரள அரசு ஒரு வெளியீடு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நிறைய தரவுகள் சொல்லி இருக்கிறாங்க. தமிழக அரசு அப்படி ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வெளியீட்டில் அவங்க செய்யக்கூடிய ஒரு செய்தி என்ன நமக்கு தெரியுதுன்னா, 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த சீர்திருத்த இயக்கம் வருது. 18ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில தான் இது மெல்ல துளிர்க்க விடுது. இந்த
19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் இந்த ஐயன்காளி நம்ம அடுத்து பார்க்க போறோம் நாராயணகுரு பற்றி எல்லாம். இவர்கள் எல்லோருக்கும் மூலவராக இருந்தவர் ஒரு தமிழர். அவர் தைக்காடு ஐயாவுன்னு பேர். 1858 விக்டோரியா மகாராணி பிரகடனத்திற்கு பிறகு சமஸ்தானங்களில் பிரித்தானிய அரசு தலையிடுவதில்லை அப்படின்னு முடிவெடுத்த பிறகு இந்த சமஸ்தானங்களில் பிரித்தானிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். ரெசிடென்சியல் கமிஷனர். அவர் அங்கேயே தங்கியிருப்பார், அங்கே எல்லாத்தையும் கவனிப்பாரு, அரசுக்கு ஆலோசனை சொல்வாரு, பிரித்தானிய அரசுக்கு வர வேண்டிய வரியை கேட்பாரு, இவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வார். இந்த மாதிரி வேலைகளுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி சில அதிகாரிகள், அவரும் அவரோடு சேர்ந்த பல அதிகாரிகளும் அந்த நேரத்தில் போயிருப்பாங்க. அப்படி திருவனந்தபுரத்திற்கு பிரித்தானிய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக, ஒரு சார்பதிகாரியாக சென்றவர் தான் தைக்காடு ஐயா. அவர் ஒரு கட்ட யோகி. அவரிடமிருந்துதான் அடிமுறைகள், யோக முறைகளை எல்லாம் நம்முடைய ஐயன்காளி கற்றுக்கொண்டார். திருவனந்தபுரத்தில் இருந்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டார். அதே போல அவர் வணிகம் செய்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார், ஆங்கிலம் கற்றுக்கொண்டார். இதே தைக்காடு ஐயாவுதான் ஐயங்காளிக்கு போலவே அதே போல் சட்டாம்பி சுவாமிகள், நாராயணகுரு ஆகியோரும் அவர்கிட்ட மாணவர்களா இருந்தவர்கள் தான். யார்கிட்ட? தைக்காடு ஐயாவுகிட்ட. அந்த தமிழருக்கு இருந்தா இவங்க எல்லாம் மாணவர்களா இருந்து கற்றுக்கொண்டு வந்தாங்க. இவர்களோடு அவருக்கு கடைசி வரை நாராயணகுருவோடும் மற்றவர்களோடும் ஒரு நெருக்கமான தொடர்பு. 2 பேருடைய வழிமுறைகளும் அடியோடு வெவ்வேறான வழிமுறைகள். ஆனால் 2 பேருமே, நாராயணகுரு நம்முடைய ஐயன்காளி, 2 பேருமே தீண்டாமை ஒழிப்பில் ரொம்ப குறியாக இருந்தவர்கள். அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையில் உறுதியாக நின்றவர்கள். அவர் வழிமுறை வேற ஒன்றாக இருந்தது. என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, இவர் புலையர் சமூகத்தில் பிறந்தவர், நாராயணகுரு ஈழவர் சமூகத்தில் பிறந்தவர். அவர் கடவுள், கோயில்கள் இது எல்லாத்தையும் காரணமா காட்டி, என்ன இவங்களுக்கு கோயில் நுழையறதுக்கு உரிமை கிடையாது, சாமி கும்பிடுறதுக்கு உரிமை கிடையாது. எனவே அந்த உரிமைகளுக்கான போராட்டத்தின் வழியாக அவர் ஈழவ மக்களை திரட்டினார். ஆனா ஒரு செய்தியில் அவர் மிக தெளிவா இருந்தார். என்னன்னா, இங்க நம்ம பெரியார் சொன்னார் பாருங்க, பறையன் பட்டம் ஒழியாமல் உன் சூத்திரன் பட்டம் ஒழியாதுன்னு சொன்னார் பாருங்க. அதே போல நாராயணகுரு சொல்றாரு, ஈழவரை அழைத்து, புலையரை அழைத்துக் கொள்ளாமல் ஈழவனே உன் அடிமை நிலை ஒழியாதுன்னு அவங்கள பார்த்து நாராயணகுரு சொன்னார். கல்வி என்பது ஈழவர்களுக்கு மட்டுமல்ல, ஈழவர்கள் அவங்க சூத்திரர்கள் மாதிரி, இவங்க புலையர்கள் பறையர்களை போல. அப்ப புலையர்களுக்கு எதிரான தீண்டாமை ஒழிந்தால்தான் ஈழவருக்கு விடுதலை என்பதில் நாராயணகுரு மிக தெளிவாக இருந்தார். அதனால அவரை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். இப்ப இந்த ஐயன்காளியினுடைய அந்த மாட்டு வண்டி போராட்டம், அதே போல இன்னொரு சந்தைக்கு போற பாதை, அதில் இவங்க பயணம் பண்ணக்கூடாதுன்னு தள்ளி வச்சிருந்தாங்க. அந்த பாதையில் அவர் ஏராளமான மக்களை திரட்டி கொண்டு அதே பாதை வழியாக ஒரு பேரணி நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தினார். அது ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய கழகமாக மதிக்கப்படுது. சாலியர் வீதி கழகம் என்றே அதுக்கு பேர். சாலியர் வீதி வழியாக மக்களை திரட்டி கொண்டு அவர் சென்ற சம்பவம். நீங்க இது பற்றி சில புத்தகங்கள்லாம் இருக்கு, படிச்சீங்கன்னா நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளேயும் விரிவாக போக வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடங்கி ஒரு கட்டத்தில் புலையர்களுக்கு அரசாங்க கல்வி நிலையங்களில் சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு இவர் போராடினாரு. அப்படி சேர்த்துக்கொள்ள அரசு ஒத்துக்கொண்டு சேர்த்துக்கொள்ள ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஏனைய உயர் சாதி பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல நாங்க படிக்க மாட்டோம், அவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல நாங்க எப்படி படிக்க முடியும்னு சொல்லி, அப்ப அவர்களுக்கான தனி கல்வி நிலையங்களை நடத்தினாரு. அப்புறம் மக்களுக்கு இடையில கிறிஸ்தவ புலையர்கள், கிறிஸ்தவர் அல்லாத புலையர்கள்னு ஒரு வேறுபாடு வந்த போது 2 பேரையும் ஒன்னா இணைத்து அவர் ஒரு அமைப்பு உருவாக்குறார், சாதி ஜன பரிபாலன சங்கம். இது 1907 அவர் தொடங்கிய சங்கம். விவசாய தொழிலாளர்களுக்கு வாரத்தில் இங்க ஒரு பழக்கம் உண்டு, நம்முடைய கீழத்தஞ்சையில விவசாய தொழிலாளர் சங்கங்கள்ல மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை, அமாவாசை விடுமுறை என்று உண்டு. இப்ப எல்லாம் வேலையே இல்லை, வேலை இருக்கிற காலத்துல நான் சொல்றேன்.
அறுவடை காலம், நடவு காலத்துல எல்லாம் உண்டு. அமாவாசை அன்னைக்கு அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் கூடி தங்கள் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசுவாங்க. அமாவாசை கூட்டத்துக்கு போகும்போது எல்லோரும் அவரவருடைய உறுப்பு கட்டணத்தை எல்லாம் கொடுப்பாங்க. அதே போன்ற ஒரு ஏற்பாட்டை அவர் வைத்திருக்கிறார். அந்த கூட்டங்களுக்கு வரக்கூடியவர்கள் ஆண்கள்னா அரை சக்கரம், பெண்கள்னா கால் சக்கரம் கொடுக்கணும். இந்த சக்கரம்ங்கிறது என்னன்னா திருவிதாங்கூருடைய நாணய முறை. நான் கூட முந்தி ஒரு முறை பேசும்போது சில பேர் கேட்டாங்க, தனி நாடு என்பதும் விடுதலை என்பதும் ஒன்றல்ல. ஒரு நாடு தனி நாடாக இருக்கலாம், விடுதலை பெறாமலும் இருக்கலாம். ஒரு நாடு விடுதலை பெற்று தனி நாடு ஆகாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு கோட்பாட்டு சாத்தியத்தை நான் சொன்னேன். அது எப்படி முடியும்னு கேட்டாங்க. பாருங்க, திருவிதாங்கூர் தனி நாடுதான், ஆனா பிரித்தானிய மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட தனி நாடு. தனி நாடுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்ன? பிரிட்டிஷ் இந்தியாவில ரூபாய் இருக்கு, ரூபாய் ஆனா பைசா இருக்கு. ஆனால் அங்க சக்கரங்கிற ஒரு நாணயத்தை அவர்கள் பயன்படுத்துறாங்க. அதுல அவங்க சந்தா கொடுக்க வேண்டும் அப்படின்னு வச்சாங்க. அப்ப இந்த கேரளாவில் நடந்த முதல் தொழிலாளர் வேலை நிறுத்தம் ஐயங்காளி தலைமையில் தான் நடைபெற்றது. குறிப்பாக அது கல்வி உரிமைக்காக நடத்தப்பட்டது. அவங்க பல கோரிக்கைகளை வைத்திருந்தாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இந்த திருவிதாங்கூர் மகாராஜா இருக்காரு பாருங்க, அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் சரி அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு சின்ன உதாரணம், நான் படிச்ச ஒரு உதாரணத்தை சொன்னேன். திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தான் பிரித்தானிய ஆட்சி இருக்கக்கூடிய காலத்திலேயே பின்னால தூக்கு தண்ணியை ஒழிச்சுட்டாங்க, மரணதண்டனை கிடையாதுன்னு ஆக்கிட்டாங்க. இந்தியாவிலேயே முதல்ல மரணதண்டனை ஒழித்தது எங்கன்னா திருவிதாங்கூர்ல தான். வி ஆர் கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி இதை எடுத்து காட்டுவாங்க. எதுக்கு காட்டுவாங்கன்னா, தூக்கு தண்டனையை கைவிட்டதால் அங்க குற்றங்கள் பெருகல. இந்தியாவின் பிற பகுதிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் திருவிதாங்கூர் இதற்காக ஒன்றும் மோசமா இல்லைன்னு காட்டுவாங்க. ஆனா அதே திருவிதாங்கூர்ல ஒரு காலத்துல தூக்கு தண்டனை இருந்துச்சு. அப்படி தூக்கு தண்டனை இருக்கிற காலத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் தூக்குல போடணும்னு வச்சுங்க, அவரு தூக்குல போறதுக்கு உத்தரவு வந்துடும். எத்தனை மணிக்கு தூக்கு போடுவாங்க? அதிகாலை 6 மணிக்கு கதிரவன் எழுவதற்கு முன்பு தூக்குல போட்டுருவாங்க. நான் மதுரை சிறையில் இருக்கும்போது சொல்லுவாங்க, பழைய காலத்துல எப்படின்னா, ஒருத்தர் தூக்கு தண்டனை கைதியா வந்துட்டாருன்னா அவர் அதுக்கு பிறகு சூரிய ஒளியை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வெளியிலே விட மாட்டாங்க. கடைசியா தூக்குல போடுற அன்னைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி போட்டுருவாங்க. இப்ப இங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த சரியா 6 மணி தூக்குல போடுற நேரம் அப்படின்னு சொன்னா, மன்னரிடமிருந்து ஒருத்தர் ஓலை கொண்டு ஓடி வருவாராம். அவரு சிறை வாயில நிற்பார். அதே 6 மணிக்கு நிற்பார். அந்த சிறை அந்த ஓலையில என்ன இருக்கும்னா, இவர் தண்டனையை குறைச்சிருங்கன்னு மன்னர் உத்தரவு போட்டிருப்பாரு. இவர் தூக்குல போடாதீங்கன்னு இருக்கும். ஆனா உத்தரவு கை வாங்குறதுக்குள்ள தூக்குல போட்டுருவாங்க. ஏன்? அந்த கொலை செஞ்ச பாவம் மன்னரை சேர்ந்துடக்கூடாது, அது சிறை அதிகாரியை சேரலாமே தவிர, மன்னர் சொல்லி தூக்கல போட்டாங்க, மன்னர் தான் காப்பாற்ற பார்த்தாருப்பா, அதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. இதை ரெகுலரா திட்டமிட்டு செய்வாங்களாம். இந்த தூக்கிலிடுபவரின் டைரி குறிப்புகள்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜெகநாதரை யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு, நான் தான் அதுக்கு அணிந்துரை எழுதி கொடுத்தேன். அதுல பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கும். இவர் அப்படிதான் இந்த திருமூலம்னு அந்த மன்னரை சொல்லுவாங்க. திருமூலம் அவர் நடத்துற சபைக்கு திருமூலம் பிரஜா சபைன்னு பேரு. அவர் எல்லாமே திருமூலத்தினுடைய ஆணை தான். ஆனா ரியல் பொலிட்டிக்கல் பவரை யாரு அங்க கையில வச்சிருப்பாங்கன்னா, இந்த பிரதான் மந்திரி பிரதானி தான் வச்சிருப்பார். அவருக்கு பேர் அங்க திவான் என்று பேர். அந்த திருவிதாங்கூர் திவான்கள் மிகுந்த அதிகாரமுடையவர்கள். அவங்க வச்சேத சட்டம், மன்னர் பேர்ல அவங்க அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தாங்க. இந்த நம்ம சொல்ற ஐயங்காளியினுடைய போராட்ட காலங்களில் எல்லாம் திவானாக இருந்த ஒரு பேரு ராஜகோபாலாச்சாரி. நம்ம ராஜகோபாலாச்சாரி இல்ல, இவர் இல்ல, ராஜாஜி இல்ல, இவர் வேற ஒரு ராஜகோபாலாச்சாரி. பிற்காலத்தில் அங்கே திவானா இருந்தவர் சிபி ராமசாமி. நம்ம அதை பத்தி பின்னால எப்ப வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். இந்த ராஜகோபாலாச்சாரி திவானா இருக்கிற காலத்தில் தான் இந்த போராட்டங்கள் நடக்குது. அப்ப அவர் குழந்தைகளை சேர்ப்பதற்கான இந்த போராட்டத்தை நடத்தினாரு. தொழிலாளர்களை பழிவாங்க கூடாது, தொழிலாளர்களை பொய் வழக்கு போடக்கூடாது, தொழிலாளர்களை அடிக்க கூடாது,
தொழிலாளர்கள் எல்லா இடத்திலும் நடமாட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்காக அந்த முதல் வேலை நிறுத்தம் நடத்தப்பட்டது. சாதுஜன பரிபாலன சங்கத்தை சேர்ந்த அவர் இந்த போராட்டங்களின் விளைவாக அனைத்து தரப்பட்டவர்களின் மதிப்பையும் பெற்றார். மலையாள சமுதாயம் முழுவதிலும் ஐயங்காரி மேல, இன்னும் சொல்ல போனால் எப்படி ஜோதிபா புலே மகாத்மா என்று அழைக்கப்பட்டது போல ஐயங்காரிக்கு மகாத்மா என்ற பட்டம் வந்துச்சு. அவரை அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அரசாங்கம் அவங்களுடைய கெசட்ல அறிவிச்சு அவரை மன்னருடைய அந்த மக்கள் சபை பிரஜா சபையினுடைய ஒரு உறுப்பினராக மாத்தினாங்க. அவரு கடைசி காலம் வரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்த அப்படிப்பட்ட அவங்க அவரை மட்டுமல்ல, அதே போல புலையர்களின் பிரதிநிதிகளா இன்னொரு 2 பேர் சரதன் சாலமன், வெள்ளிக்கர சோதி ஆகியோரையும் போட்டாங்க. அப்ப இதெல்லாம் அவருடைய போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் நம்ம இதுக்குள்ள விரிவா போக வேண்டியதில்லை, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அந்த நெடுமங்காடு போராட்டம், சாலியார் வீதி போராட்டம், மாட்டு வண்டி போராட்டம், கேரளா முழுவதிலுமான தொழிலாளர் வேலை நிறுத்தம், கல்வி நிறுவனங்களை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனா இப்பயே நம்ம ஒண்ணு சொல்றதா இருந்துச்சுன்னா, இன்றைக்கு கேரளம் முழு எழுத்தறிவு பெற்ற ஒரு தேசமாக உருவாகி இருப்பதற்கு காரணம் சில மேலை நாடுகள் கூட அப்படி இல்லை. முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சமூக சீர்திருத்தத்துக்காக போராட வந்தவர்கள் ஐயங்காரியா இருந்தாலும் நாராயண குருவாக இருந்தாலும் இவர்கள் எல்லோருமே குறியாக இருந்தது என்னன்னா, வெறுமனை கோரிக்கைகள் போராட்டங்கள் மட்டுமல்ல, கல்வி நிறுவனங்களை தோற்றுவித்து அனைவரையும் கல்வி கற்க வைத்தார்கள். கல்வியை விடுதலையின் ஒரு கருவியாக எப்படி ஜோதிபா புலே பார்த்தாரோ அது போலத்தான் இவர்களும் பார்த்தார்கள். இதனால முற்போக்கு எண்ணமுள்ள மலையாளிகள் எல்லாம் இவர்களோடு இணைந்து செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு காரியம் பண்ணாங்க. இந்த திருவிதாங்கூர் மன்னருக்கு அவர்கள் ஒரு பெரிய விண்ணப்பம் கொடுத்தாங்க. அதுக்கு பேரு மலையாளி மெமோரியல் என்று பேர். மலையாளி மெமோரியல்னே பேர். இந்த மெமோரியல்ல எல்லா தரப்பட்டவர்களும் ஒரு கோரிக்கை பட்டியலை கொடுத்து அவங்க விண்ணப்பம் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பம் உடனடியா ஒண்ணு செயல்படல, ஆனால் ஒரு பெரிய சம்பவம், ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக அந்த விண்ணப்பம் அமைந்தது. 1915 கொல்லத்தில் பெரிநாடுங்கிற பகுதியில இந்த மேலாடை அணிய அனுமதிக்கப்படாத பெண்கள், அவங்க மேலாடை அணிய அனுமதிக்கப்படுறது மட்டும் இல்ல, கல்லு மாலைன்னு ஒரு மாலை இருக்கு. நம்ம இந்த பவுன் மாலை, அந்த மாலை, இந்த மாலை மாதிரி கற்களை கோத்து கழுத்துல கட்டியிருப்பாங்க. இந்த கல்லு மாலை அணியணும், அவங்க சட்ட போறதுக்கு பதிலாக கல்லு மாலை அணியணும். அந்த கட்டாயப்படுத்துவதை எதிர்த்து, அந்த அவமதித்தை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினார் நம்ம ஐயங்காளி. அப்புறம் அரசு ஊழியர்கள், அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு வேணும்னு கோரிக்கை வைத்தார். ஒரு பத்திரிகை தொடங்கினார், சாது ஜன பரிபாலன சங்கத்தின் சார்பில் சாது ஜன பரிபாலினி என்று எழுதினார். இன்னொன்று அவர்கிட்ட இருந்த ஒரு சிறந்த பழக்கம் என்னன்னா, தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளல. தான் புலையர்களுக்கு மட்டும் உரியவன் அல்லது புலையர்களுக்கும் ஈழவர்களுக்கு மட்டும் உரியவன் என்று இல்லை. தன்னோடு எதிர்கருத்து கொண்டவர்களை போய் சந்தித்து வாதிட்டார். தேசாபிமானி ராமகிருஷ்ண பிள்ளைங்கிறவர் இவருக்கு எதிராக இருந்தார். இவர் போய் பார்த்து அவரை தன் பக்கத்திற்கு ஈர்த்தெடுத்தார். கேசவன் வைத்தியார், விஜே தாமஸ் எல்லாம் இவரோடு அந்த மாதிரி சேர்ந்தவங்க. இந்த பின்னணியில தான் நாம் அடுத்து நாராயணகுருவை பற்றி பார்க்க போறோம். நாராயணகுரு இயக்கமும் நம்முடைய ஐயங்காரியினுடைய இந்த புலையர் இயக்கமும் சேர்ந்து நடத்திய ஒரு போராட்டத்தை நாம இறுதியில பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் உள்ள ஒரு போராட்டம். அதுக்கு முன்னால நாராயணகுருவை பற்றி பார்த்தோம். நாராயணகுரு 1941 பிறந்தார். இவருக்கு சில ஆண்டுகள் முன்னதாக பிறந்தார். ஆனா சில ஆண்டுகள் கழித்துதான் அவர் மறைந்தார். அவர் ஐயங்காளியினுடைய ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம். ஆனா முழுக்க முழுக்க ஐயங்காளியினுடைய வழியில் அவர் நடந்தார்னு சொல்ல முடியாது. அவரும் திருவனந்தபுரத்துக்கு அருகில் பிறந்தவர். அவர் நான் முன்னே சொன்ன ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர்களுக்கு ஒரு தொழில் இருந்துச்சு, இந்த மருத்துவ தொழில். நம்ம ஊர்ல கூட இந்த மருத்துவர்ங்கிறது நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி டாக்டர்கள் அல்ல. நம்ம இங்க ஒரு அமைப்பு இருக்குது, டாக்டர்கள் சங்கம் இருக்குது. நான் அவங்கள்ட்ட ஒரு முறை கேட்டேன், ஏங்க சமூக நீதிக்கான டாக்டர் சங்கம்னு பேர் வச்சிருக்கிறீங்க,
சமூக நீதிக்கான மருத்துவர் சங்கம்னு வச்சுக்கலாமேன்னு நான் கேட்டேன். இல்லைங்க, மருத்துவர்ங்கிறது இங்க ஒரு சாதியை குறிக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, நம்ம முடிதிருத்தங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மருத்துவர் சங்கம்னு போட்டிருப்பாங்க. மருத்துவர் சங்கம்ங்கிறது முடிதிருத்துகிறவருடைய சங்கம். ஏன்னா அவர்களுடைய தொழில், குலத்தொழில் வெறும் முடிதிருத்துவதல்ல, மருத்துவம் செய்வதும் அவருடைய தொழில் தான். இப்ப இடஒதுக்கீட்டுனால எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, நாங்க தகுதி திறமை இருந்து எங்களை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்துக்கலன்னு தவிக்கிறார்களே பார்ப்பனர்கள், அவங்களுடைய குலத்தொழில் மருத்துவமே கிடையாது. அவங்களால மருத்துவம் செய்யவும் முடியாது. ஏன் முடியாதுன்னா, மருத்துவர் நோயாளியை தொடணும், நோயாளியுடைய சீழையும் ரத்தத்தையும் துடைக்கணும், குறைஞ்ச காய்ச்சல் இருக்கான்னு பார்க்கணும். அதையெல்லாம் இப்ப நம்ம கொரோனா பேஷன்ஸ் செய்யற மாதிரி வீடியோ கால்லயே பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப அப்படித்தானே பண்றாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? எனவே அவர்கள் ராஜாவாலே இருந்தாலும் சரி, ராஜ வைத்தியரா கூட பார்ப்பனர் இருக்க மாட்டார். அப்படி பின்னால இது ஒரு காசு கொடிக்கிற ஒரு தொழிலாக வணிகமா வந்த பிறகுதான் தாங்கள் இதனை ஏகமுகமாக்கி கொள்வதற்காக சமஸ்கிருதம் படிக்கணும் மற்ற நிபந்தனைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்ப ஆல் இண்டியா கோட்டா அது இதுன்னு சொல்லி இடத்தை பிடிக்க பாக்குறாங்க. அப்ப உண்மையான மருத்துவர்கள் யாருன்னா இந்த பரம்பரையா கத்துக்கொள்ளக்கூடியவர்கள். அந்த பரம்பரை மருத்துவர்கள் கேரள சமுதாயத்தில் ஈழவ மக்கள். இந்த பரம்பரை மருத்துவமாகிய ஆயுர்வேத மருத்துவம் இருக்கே, அந்த ஆயுர்வேத மருத்துவத்திற்கான சுவடிகள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில இருக்குது. எனவே அவர்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ள, இப்ப தமிழ்நாடு மாதிரி அவங்க சமஸ்கிருதத்தை அடியோடு ஒதுக்கியவர்கள் ஒதுக்க முடியாது. ஏன்னா மலையாள மொழியே ஒரு பகுதி சமஸ்கிருதம் தான், தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சேர்ந்து பிறந்த மொழிதான். அதனால அவர்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார்கள். ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை எல்லாம் கிராம மக்களுக்கு அவருடைய நாராயணகுருடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார். கேட்டு கேட்டு இவரும் அதுல பயிற்சி பெற்று சொல்ல ஆரம்பிச்சார். அவருடைய மாமா மருத்துவராக இருந்தார். யாரு? நம்முடைய நாராயண குருவுக்கு. குருங்கிறது நம்ம சொல்ற பேர். இப்ப அப்ப அவர் பேர் நாராயணன். நானு என்று செல்லமா கூப்பிடுவாங்க. அந்த நானு அவர் ஒரு திருமணம் செய்து கொண்டார் 23 சின்ன வயசுல. ஆனா உடனடியாகவே அவரு துறவி ஆயிட்டார். அவங்களுக்கு நடந்த திருமணத்திற்கு பிறகு அவர் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார். மனைவி தந்தை வீட்டுக்கு போனார். அதுக்கு பிறகு அவர் துறவி ஆயிட்டார். அப்பதான் அவர் இந்த நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தைக்காடு ஐயாவும், யாரு? ஐயங்காளிக்கு முதலில் இந்த உரிமை போராட்டங்களுக்கான உணர்வு ஊட்டிய அதே தைக்காடு ஐயாவுதான் நாராயணகுருவுக்கும் பழக்கமாகி நாராயணகுருக்கு சிலம்பு கலை, யோக கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அவரு 3 மொழிகளிலுமே நல்ல புலமை உள்ளவரா இருந்தார். தமிழ், ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாடு என்பது ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு, தமிழ் மலையாளத்துக்கு நெருக்கமா இருந்துச்சு. அவரு வில்லிபுத்தூர் வரைக்கும் பல காரியங்கள் செய்துட்டு போயிருக்கிறாரு. குமரியில் அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் எழுதிய நூல்களில் ஒரு நூல் தேவார பதிகங்கள் என்று தமிழிலேயே செய்யுள் எழுதியிருக்கிறார். திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். ஆக எல்லா விதத்திலும் இவை தவிர ஆங்கிலம், இந்த 3 மொழிகள் தவிர மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ், அதை தவிர ஆங்கிலம், இந்த 4 மொழிகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர் இருந்தார். மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தார். பல வருடங்கள் தனிமையில் 8 ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகுதான் அவர் வர்றாரு. ஆத்மோபதேச சதகம் என்று மலையாள மொழியில் அவரு எழுதுறார். அப்ப தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்கள் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளில் புலமை, மொழியில் உள்ள வேதங்கள், உபநிதங்களை கற்றுத் தேர்ந்து துறவியாகவே சுற்றித் திரிந்தவர் தான் நாராயணகுரு. அவர் செஞ்ச முதல் புரட்சி என்ன? அவர் செய்த முதல் புரட்சி என்பது ஒரு கோயில் கட்டியதுதான். எங்க போய் கோயில் கட்டுறாரு? திருவனந்தபுரம் பக்கத்துல அருவிப்புறம் என்ற ஊரில் அவர் ஒரு சிவன் கோயிலை கட்டார். அந்த சிவன் கோயிலுக்காக என்ன பண்றாரு? ஆற்றில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு வர்றார். எடுத்துக்கொண்டு அதை பதிட்டை செய்யறார். பதிட்டைனா வடமொழியில பிரதிஷ்டைங்கிறாங்க பாருங்க, அதுதான் பதிட்டை. அந்த கல்லை பதிட்டை செய்து இதான் சிவன் என்று அவர் கும்பிட ஆரம்பிக்கிறார். சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாம் பெருந்தெய்வங்கள்.
அவர்களுக்கு கோயில் கட்டுவதற்கோ பதித்தை செய்வதற்கோ அந்த பிரதிஷ்டை பண்ணாலே பிராமணர்கள் தான் பண்ணணும். அந்தணர்கள் வந்து வடமொழி மந்திரம் சொல்லிதான் பண்ணணும். உனக்கே நான் சூத்திரனுக்கு இந்த உரிமையில யாரு கொடுத்தா என்று கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாயர்கள், நம்பூதிரிகள். அதெல்லாம் இல்ல, இந்த சிவன் உங்கள் சிவன் இல்லைங்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த செய்தி பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு. யாரு இந்த மாதிரி ஒருத்தர் கேரளாவில நாராயணகுருன்னு ஒருத்தர் சிவன் கோயில் கட்டியிருக்கிறாரு, இந்த சிவனை நீ எப்படி இப்படி பதித்தை செய்து கும்பிடலான்னு சொல்லி நம்பூதிரிகள் வந்து கேட்ட போது அவர் சொன்னாரா, ஏய் இது நம்பூதிரிகளின் சிவன் அல்ல அப்படின்னு சொன்னாராம். சொன்ன பிறகு சொன்னாரா, ஏன்னா இவங்க ஈழவர்கள்ல, இது ஈழவர்களின் சிவன் சொன்னார் என்று பாரதியார் ஒரு கட்டுரையில் எழுதினார். ஆனா உண்மை என்னன்னா அப்படி சொல்லலையா. அவர் சொன்னது என்னன்னா, இந்த சிவன் நம்பூதிரிகளின் சிவன் அல்ல, எல்லோருக்குமான சிவன், அனைவருக்குமான சிவன். அப்படி சொன்னது மட்டுமல்ல, அந்த கோயிலே அவர் எழுதி போட்டார். அறிவிபுரம் சிவன் கோயில்ல அவர் என்ன எழுதி போட்டார்னா, சாதி மத பேதம் இல்லாமல் அனைவரும் வணங்கும் தெய்வ தலம் என்று எழுதி போட்டார். இது வந்து ஒரு மிகப்பெரிய கழகமாக மதிக்கப்படுகிறது. நான் நிறுவியது நம்பூதிரி சிவனை அல்ல, அனைத்து மக்களுக்குமான சிவனை. ஆக கடவுளை கும்பிட மறுக்கிற நீதி முழக்க ஒரு பக்கம். ஆனா அங்கே எப்படின்னா, எல்லோருக்கும் கடவுளை கும்பிடுகிற உரிமை கிடையாது. நீ கடவுளை கும்பிடணும்னா உன் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுக்கலாம், உன் குலத்தை சேர்ந்தவர்களை மட்டும் வைத்து கும்பிடலாம், நீ விரும்புகிற பொருட்களை படைத்து கும்பிடலாம். அதனாலதான் அவர் வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டை அவர் வெறுக்கிறார். ஏன்னா இது ஒரு சாதியினர் மட்டும்தான் கூடலாம், இன்னொருத்தரும் கலக்க கூடாது. நம்முடைய மலையாள சமுதாயத்தில் ஒரு சாதி மக்கள் பிற சாதி மக்களோடு கலந்து பழக வேண்டும். கடவுள் வழிபாடு எல்லோருக்கும் பொதுவாக இருந்தால்தான் அப்படி கலந்து பழக முடியும் என்பதற்காக அவரே முன்னின்று சிறு தெய்வ கோயில்களை இடிக்கிறார். யார்? நாராயணகுரு. வில்லிபுத்தூர் வரை வந்து இடித்ததாக அவருடைய வரலாறு சொல்லுது. இடித்துட்டு சிவனை கும்பிடு, இல்ல விஷ்ணுவை கும்பிடு, யார வேணாலும் கும்பிடு, ஆனால் எல்லோரும் ஒரு இடத்துல கூடணும். கோயில் என்பது அனைத்து மக்களுக்குமானது. பார்ப்பனர் முதல் புலையர் வரை யார் வேண்டுமானாலும் வந்து வழிபடுகிற வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பொதுவாக வந்து இந்த கடவுள் கோட்பாட்டுல 3 விதமான கடவுள் கோட்பாடுகள் உண்டு. ஒன்று இந்த சிறு தெய்வங்கள் அல்லது குல தெய்வங்கள். அது வந்து அவங்க வாழ்க்கை நடைமுறையில ஒருத்தர் வீரனா இருந்தவரு அல்லது ஒரு காரியத்தை சாதித்து கொடுத்தவரு, அவரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப நம்ம இங்க நடுகள் வழிபாடு அப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்றோம் பாருங்க, அது மாதிரி வந்துருவாங்க. அவர் தொடர்ந்து அப்படியே வழிபாட்டுக்குரியவரா அந்த குலத்திற்கு என்று இருப்பார். ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு கடவுள். இரண்டாவது இந்த பெருந்தெய்வங்கள். இது வேதத்தின் அடிப்படையில, இதிகாசங்களின் அடிப்படையில சில தெய்வங்கள் கற்பிக்கப்பட்டு அது அனைத்து மக்களுக்குமானதாயிடுது. இந்த அனைத்து மக்களுக்குமான தெய்வங்களை பார்ப்பனர்கள் தங்களுடையது ஆக்கி கொள்றாங்க, அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்துருது. இப்ப கேரளாவில இந்த அனைத்து மக்களுக்குமான தெய்வங்களாக இருக்கிற கோயில்கள்ல நம்பூதிரிகள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போக முடியும், நாயர்கள் போக முடியாது. நாயர்கள் கருவறைக்கு வெளியில நிக்கணும். அடுத்தவர்கள் பிரகாரத்துக்குள்ளே போக முடியாது. கடைசியா புலையர்கள், தீயர்கள் அந்த தெருவிலே நுழையக்கூடாது. அந்த சுத்தி இருக்கக்கூடிய தெருக்களில் கூட அவர்கள் நடமாடக்கூடாது. ஏன்னா அந்த கோயில் இருக்கிற பார்ப்பனர்கள் கண்ணில் அவர்கள் படக்கூடாது. அப்படி ஒரு தீண்டாமை முறை இருந்த போது எல்லோரும் வரலாம், எல்லோரும் வழிபாடு செய்யலாம், எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதற்கான பெருங்கோயில்களை இவர் நிறுவுறார். ஆனா அடுத்த கட்டம் 3வது வகையான கடவுளுக்கு போறார். இந்த 3வது வகை தெய்வம் என்பதுதான் அவங்க தத்துவ கடவுளர்னு சொல்றாங்க. இப்ப அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அல்லது அன்பே கடவுள். இப்ப அந்த அன்புங்கிற தத்துவத்தை கடவுளாக பார்ப்பது. இன்னொருத்தருக்கு உண்மையே கடவுள், இன்னொருத்தருக்கு நிகழ்மையே கடவுள், இதெல்லாம் கடவுள் ஆயிடுது. இப்ப வெறுமனே ஒரு பலகை எழுதி வைத்துக் கொண்டு அந்த பலகையை வந்து கோயில்ல வச்சிடலாம்.
இது நாராயணகுரு பிற்காலத்தில் இது போன்ற கோயில்களை உருவாக்குறார். இப்படி ஒவ்வொன்றா உருவாக்கிட்டு போய் அவர் கடைசியா அமைத்த கோயில், இந்த சிவன் கோயில், விஷ்ணு கோயில் இதெல்லாம் வேண்டாம்னு விட்டுறார். இதெல்லாம் முதல்ல. பின்னால கடைசியா அன்பு, கல்வி, இந்த மாதிரியான இதெல்லாம் பலகையில எழுதி வைத்து அவற்றை வழிபடுவது என்று மாற்றி இடத்துல ஒரு நிலைக்கண்ணாடி, நிலைக்கண்ணாடியில யாரு தெரியுமா? யார் பார்க்கிறானோ அவன் தான் தெரியுமா, அதுதான் கடவுள். இது போன்ற பல சீர்திருத்தங்களை அவர் செய்தார். இதற்கு ஆதரவான மந்திரங்களை எல்லாம் அவர் எழுதினார். அங்க நடந்த தன்னை போன்ற ஒரு துறவு பரம்பரையை அவர் தோற்றுவிக்கிறார். அவருடைய சீடர்களாக அவர் உருவாக்குறார். அதற்கான ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்துறார். இந்த கேரளாவினுடைய சாதி கொடுமையில ஒரு கொடுமை என்னன்னா, கீழ் சாதிக்காரர்கள் கடவுள் பெயரை சூட்டிக் கொள்ளக்கூடாது. நீங்க பத்மநாப சுவாமி என்பது அவங்க கும்பிடுகிற முக்கியமான தெய்வம். இந்த மன்னர் திருமூலம் எதை செய்தாலும் பத்மநாப சுவாமி பேர்ல செய்தார். நமக்கு தெரியும், இப்ப கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம் இருக்கு, திருவனந்தபுரத்துல பத்மநாத சுவாமி கோயில் இருக்கு. ஆனால் இந்த பத்மநாதன் என்ற பெயரை புலையர்களோ ஈழவர்களோ வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனா ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு மருத்துவர், அவர் இங்க நாட்டில் இங்க படிக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு மைசூருக்கு போய் படிச்சார், மருத்துவர் படிப்பு படிச்சார். அவர் பேரு பல்பு. ஏன் பல்புன்னா, அவர் பத்மநாபன் பேர் வச்சு கூடாது. அவர் பேர் உண்மையான பேர் பத்மநாபன் வச்ச பேர், அந்த பேரே வச்சு கூடாதுட்டாங்க. அவர்தான் இந்த நிலைமையை பார்த்துட்டு தன் தாய் மண்ணில் போய் இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டும் என்பதற்காக அது அந்த ஜமீன் சொல்லப்படுகிற நில உடைமையாளரால் அவருக்கு பேர் அனுமதி மறுக்கப்பட்டது. அவர் நாராயணகுருவை பார்க்கிறார். அப்பதான் அறிவுப்புறத்தில் அந்த சிவன் கோயில் புரட்சி செய்த அறிவுப்புறத்தில் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பை நிறுவுகிறார். SNDP இன்று வரை கேரளத்தில் புகழ்பெற்ற ஒரு அமைப்பு. பழைய தன்மையோடு இருக்கா இல்லையா, இன்னைக்கு எப்படி அரசியல் ஈடுபட்டுடுச்சு, அதெல்லாம் வேற செய்யும். ஆனால் மூலத்தில் அந்த அமைப்பை நாராயணகுரு பத்மநாபன் வழியா நிறுவுறார். அதுதான் அந்த ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன சபை, SNDPங்கிற அந்த அமைப்பு. அது கேரளாவில் மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டம், இந்த பல இடங்கள்ல இது போன்ற அமைப்புகளை அவங்க ஏற்படுத்துறாங்க. அந்த தத்துவார்த்த கொள்கைகளை கடவுள் வடிவமாக பார்க்கிறது. அப்ப ஆயுர்வேத மருத்துவத்தை அனைவரும் செய்யக்கூடிய விதத்தில் சமஸ்கிருத கல்வி கற்றவர்களா மாற்றுறது. அதுல முக்கியமான சீடர்கள், அந்த இவருடைய சீடர்கள் இருந்தாங்களே, அதுல அவருக்கு அடுத்து ஒரு முக்கியமான சீடரா இருந்தவர் நடராஜ குருன்னு பேர். அவர் இந்த மேலை நாட்டு அறிவுகளை எல்லாம் நம் கேரளத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவரை அயல் நாடுகளுக்கு அனுப்புறாரு. அவர் அங்க போய் நாராயணகுருவினுடைய படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டு உலக அளவில் அவருடைய மெய்யியலை, அவருடைய தத்துவ ஞானத்தை பிரபலமடைய செய்தார். அவர்கள் வழியாக இப்படி பல வழிகளில் சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறார். ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம், மனிதர்கள் அனைவரும். இதான் நாராயணகுரு தன்னுடைய ஒரே கொள்கையாக, கோட்பாடாக அவர் அறிவிக்கிறார். இது எங்கெல்லாம் இருக்கு? வேதங்கள், உபநிடதங்கள், இந்திய நாட்டு தத்துவங்கள், மேலைநாட்டு தத்துவங்கள், சமஸ்கிருத காவியங்கள், தமிழ் இலக்கிய மரபு, எல்லாவற்றையும் நாம் மறு ஆக்கம் செய்து கொள்ள வேண்டும். இவற்றிலிருந்து இதற்கான ஆதாரங்களை தேட வேண்டும் என்று அவர் சொன்னார். இதுதான் நாராயணகுருடைய ஒரு மிகச்சிறந்த வரலாறு. இந்த நாராயணகுருவை பொதுவா காந்தியாரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. மகாத்மா காந்தி முதலுலக போர் முடிந்து இந்தியாவுக்கு 1919 நாக்பூர் மாநாட்டு தலைமையேற்றதிலிருந்து இந்திய காங்கிரசினுடைய பெருந்தலைவராக அவர் திகழ்றார். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். அவர்தான் இந்த மொழி வழி அடிப்படையில் கட்சி அமைப்பை மாற்றி அமைக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் என்றெல்லாம் மாற்றி அமைக்கிறார். தீண்டாமை ஒழிப்பு மற்ற சிந்தனைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது.
பாரதியாருடைய கட்டுரைகளே நாராயணகுருவினுடைய சீர்திருத்த கருத்துக்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி அவர் பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பொதுவா சாமியார்களை அவர் பார்க்க மாட்டார் காந்தி. அவங்க பொது பார்க்கிறது அவருடைய பழக்கம் இல்லை. ஆனா இவரை போய் பார்ப்பது மட்டுமல்ல, பார்த்துட்டு இவர் ஓர் அவதார புருஷர் என்று அவர் அறிவிக்கிறார். யார? நாராயணகுருவை. ஒரு வேடிக்கை என்னன்னா, இவரை பார்க்க போறதுக்கு முன்னால அவர் கேரளத்தில் நம்ம காஞ்சி மகாபெரியவர் இருந்தார் பாருங்க, அந்த மகாபெரியவர் போய் பார்க்கிறார். அப்ப போய் பார்க்கும்போது சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமி அவர் சொல்றாரு, காந்திஜி தயவு செய்து இந்த தீண்டாமை ஒழிப்பை நீங்கள் கைவிடுங்கள் அப்படி கேட்டுக்கிறார். அதே போல ஆலை நுழைவு போராட்டம் எல்லா பக்கமும் நடந்துகிட்டு இருக்கு, கோயில் நுழைவு போராட்டங்கள், இதையும் நீங்க ஆதரிக்காதீங்க. தீண்டாமை ஒழிப்பு கூட, கோயில் நுழைவு கூட. இது காஞ்சி மகாபெரியவர் பேசுறார். யார்கிட்ட? காந்திகிட்ட பேசுறார். சொல்லி இதற்கு இந்து சாஸ்திரங்களில் இடமில்லை, இந்து சாஸ்திரங்களின்படி நீங்க செய்யற தப்பு, இதனால் இந்து தர்மம் படிப்படியாக அழிந்து போய்விடும். எனவே உங்க போராட்டங்களுக்கு இந்துக்கள் ஆதரவு கிடைக்காம போயிடும். என்ன அர்த்தம்? பார்ப்பனர்கள், உயர் ஜாதியினர், நம்பூதிரிகள், நாயர்களுடைய ஆதரவு உங்க போராட்டங்களுக்கு கிடைக்காம போயிடும். நீங்க இந்த புலையர்களோடையும் ஈழவர்களோடையும் சேர்ந்து கொண்டு தீண்டாமை ஒழிப்பு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா என்று சங்கராச்சாரி எச்சரிக்கிறார். அதற்கு பிறகுதான் நாராயணகுருவை போய் காந்தி பார்க்கிறார். அப்ப அந்த பேச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்து அவர் சொல்றாரு, வெகு நாட்களாக என் மனத்தில் இருந்த ஐயங்கள் பல இன்றுதான் முழுமையாக நீங்கின. நாராயணகுருட்ட பேசினப்பதான் என்னுடைய நீங்கினுச்சு என்று சொல்றார். அப்ப கூடவே இருந்தவர்கள் அவர் என்ன பேசினாருங்கிறத சொல்றாங்க. வர்ணாசிரம சாஸ்திரத்துக்கு, வர்ணாசிரம தர்மத்திற்கு இந்து தர்மத்தில் இடம் இருக்கிறதா என்று இவர்கிட்ட சந்தேகம் கேட்கிறார். நாராயணகுருவிடம் அவர் கேட்கிறார். அப்ப அவர் அதற்கு பதில் சொல்றாரு, காந்தி வர்ணாசிரம தர்மத்திற்கு சாஸ்திர ஆதாரம் உண்டா என்று கேட்டார். இந்து சாஸ்திரங்களில் மாறக்கூடிய நீதி சாஸ்திரங்கள் மட்டுமே அதை போதிக்கின்றன. அடிப்படை அறங்களை போதிக்கும் நூல்கள் எதிலும் சாதிக்கு இடமில்லை என்று என்னால் உறுதியாக கூற முடியும் என்று நாராயணகுரு சொன்னார். காந்திக்கு வர்ணாசிரம தர்மம் ஏதோ ஒரு வகையில் தேவையானது என்ற எண்ணம் இருந்தது. நாராயணகுரு அதை மறுத்தார். காந்தி அதை பெருமளவுக்கு ஏற்றுக்கொண்டார். அதான் அவர் சொன்னார், நான் பார்த்தது ஒரு அவதார புருஷரை பார்த்து விட்டு வந்தேன்கிறாரு. அதற்கு பிறகுதான் கோயிலுடைய போராட்டங்களையும் சொல்ல போனால் இந்த தீண்டாமை ஒழிப்பு, அனைவருக்குமான கல்வி, மது ஒழிப்பு, இதையெல்லாம் நாராயணகுருவிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் என்று நாராயணகுரு வரலாற்றை எழுதிய பாலகிருஷ்ணன் எழுதுறார். ஆக இது பின்னணிங்க. இதுதான் வந்து நாராயணகுருவினுடைய வரலாறு. இஎம்எஸ் தோழர் இஎம்எஸ் சொல்றாரு, கேரள பொது உடைமை அரசியல் நாராயணகுருவிடமிருந்து தொடங்குகிறது. இது இஎம்எஸ் எழுதுற புத்தகம். கேரளம் மலையாளிகளின் மாத்ருபூமின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு இஎம்எஸ். எனக்கு என்ன கிடைக்கல, அந்த புத்தகத்தை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கேரள தேசியத்திற்கு ரொம்ப அடிப்படையான ஒரு புத்தகம் அது. கேரளம் மலையாளிகளின் மாத்ருபூமி. என்ன அர்த்தம்? கேரளம் மலையாளிகளின் தாய். நாராயணகுருவில் இருந்துதான் பொது உடைமை இயக்கமே ஆரம்பிக்குதுங்கிறார் கேரளத்தில். அந்த அளவுக்கு அவர் மதிக்கப்பட்டார். நாராயணகுருவினுடைய ரொம்ப அணுக்க தொண்டராய் இருந்த ஒருவர் ஐயப்பன். ஆனால் அவர் நாராயணகுருவினுடைய கடவுள் நம்பிக்கையை நிராகரிச்சிட்டார். இதுவும் ரொம்ப முக்கியமானது. நாராயணகுருவினுடைய சமூக நீதி கருத்து சொல்லிட்டார். அவருடைய சீடர்கள் ஒருத்தர் நாத்திகனாகவே இருந்தார்.
அவர் புலையர்களை எல்லாம் அணிதிரட்டி போராட்டங்கள் நடத்திய காரணத்தினால் புலையன் ஐயப்பன் என்று அவர் பேர் வாங்கினார். இப்படி நிறைய பேர் நாராயணகுருவிலிருந்து தொடங்கி பிற்காலத்தில் பொதுவுடைமை இயக்கம், சமூக மாற்ற இயக்கங்களுக்கு வந்தவர்கள் ஏராளமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாராயணகுரு அதிலும் அதுல தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரும் பங்கு இருந்தது. ஏன்னா அன்னைக்கு நாராயணனுடைய சீடர்களில் ஒருவரான டி.கே. மாதவன், அவர் ஈழவர் சாதியை சேர்ந்தவர். அவர் தான் அங்க கேரளாவில் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். கேரள மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்னா, இந்த வைக்கம்ங்கிற ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலை சுத்தி இருக்கிற வீதிகள், கோயிலுக்குள்ள கூட இல்ல, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகளில் ஈழவர்கள் புலையர்கள் நடமாடுகிற உரிமையை நாம பெற வேண்டும். நடக்கவே முடியாது, தெருவுக்குள்ளே நுழைய முடியாது என்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ ஒரு முடிவு எடுத்து அதற்கான ஒரு நாராயணகுருவிடம் ஆதரவு கேட்டார். நீங்க நடத்துங்க என்று சொன்னது மட்டுமல்ல, அதற்கு நாராயணகுரு ஆதரவு தெரிவித்து கைப்பட அறிக்கை எழுதினார். அவர் தன்னுடைய சன்னியாசிகளை, தன்னுடைய குரு சீடர்களை அனுப்பி வீடு வீடாக போய் நன்கொடை திரட்டி கொடுத்தார். தன்னுடைய அந்த சங்கத்திலிருந்து 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்தார். இது எல்லாம் செய்து மாதவன் பார்த்தார். இந்த போராட்டத்தில் உள்ளூர்ல சில பேர் 3 பேரா போறது, நுழையக்கூடாத இடத்துல போய் நிக்கிறது, அவன் பிடிச்சிட்டு போயிடுவான் போலீஸ். பிடிச்சுக்கிட்டு போய் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை, 500 ரூபாய் அபராதம் விதிப்பான். இப்படி தொடர்ந்து 3 பேரா போய்கிட்டே இருக்கணும் நினைக்கும். ஆனா காலப்போக்கில் அந்த போராட்டத்திற்கு வலு குன்றியது. காந்தியை போய் நேர்ல பார்த்தார் மாதவன் நாயர். நாயர்ல டி.கே. மாதவன் போய் பார்த்தார். பார்த்து இந்த போராட்டத்திற்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர்கள், நீங்க யார வேணாலும் நீங்க அழைத்துக் கொள்ளுங்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக சொல்லி, அப்பதான் போராட்டம் ரொம்ப தொய்ந்து போய் தொடர்ந்து நடத்த முடியாதுங்கிற நிலையில் இருந்த போது கேசவ மேனனும் ஜார்ஜ் ஜோசப்பும் பெரியாருக்கு கடிதம் எழுதினாங்க. அப்ப ஈரோட்டில் இருந்தார் பெரியார். அவர்தான் அப்போது தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவரா இருந்தார். அவர் கூட இருந்தவங்க ராஜகோபாலாச்சாரி எல்லாம் அவர் கூட இருந்தாங்க. பெரியாருக்கு இந்த கடிதம் வந்தது. இவங்க கேட்டாங்க, நீங்க எங்களோட இதுக்கு உதவி செய்யணும் என்று கேட்டாங்க. பெரியார் அன்றைக்கே காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருக்கிற காலத்திலேயே அவருக்கு இன்னும் கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு, இன்னும் ஒரு நாத்தியரெல்லாம் ஆயிடல. ஆனால் தீண்டாமை எதிர்ப்பில் மிக தீவிரமாக, மிக கடுமையான நிலைப்பாடுடையவராக இருந்தார். ஏன்னா மனிதர்களை சாதி அடிப்படையில் பாகுபடுத்துகிற இந்த முறையை எதிர்ப்பதில் ரொம்ப உறுதியா இருந்தார். பெரியாருக்கு இந்த செய்தி போனதற்கு பிறகு நான் வரணும், அவர் யார் தெரியுமா? நீங்கள் நம்ம இந்த பெருங்காமநல்லூர் வரலாறு படிச்சீங்கன்னா, குற்றப்பரம்பரை சட்டங்களுடைய வரலாறு படிச்சீங்கன்னா, அதுல மக்கள் ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க. அவரை ரோசாப்பூன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜோசப் என்று உச்சரிக்க வரல. அவர் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் ரோசாப்பூ. இந்த ரோசாப்பூ அந்த போராட்டத்திற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர். அந்த போராட்டத்துல அதே ரோசாப்பூ தான் இவரும் போராட்டத்திற்கு அவர் மாதவனோடு சேர்ந்து பெரியாரை அழைக்கிற ஜோசப் யாருன்னா இதே ரோசாப்பூ தான். இந்த 2 போராட்டத்திலுமே அவர் இருக்கிறார். அவர் போய் பெரியாரை கூப்பிடுறாங்க. பெரியார் என்ன பண்றாரு, கவுண்டர் ஐயாமுத்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு. நான் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் உள்ள ஒரு பெரிய நூல் எழுதியிருக்காரு. கோவை ஐயாமுத்துன்னு பேர். அவரு, சுவாமி சதானந்தி, பெருமாள் நாயுடு எல்லாரும் கேரளாவுக்கு போறாங்க. அப்படி போனவர்களில் பெரியார்
கேரள மக்களை ரொம்ப கவர்ந்தார். அவருடைய பேச்சுதான் மிகச்சிறப்பான ஒரு பேச்சு. முதல்ல அவர் போனாரு, அவரை வரக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு மன்னர் அரசு உத்தரவு போட்டுச்சு. மீறி போனார். அவருக்கு 1 மாத காலம் சிறை தண்டனை விதித்தார்கள். அருவிக்குத்தி சிறையில அவர் அடைச்சு வச்சிருந்தாங்க. அவரை சிறையில் அடைத்த செய்தி வந்தவுடனே மனைவி நாகம்மையும் தங்கை கண்ணம்மையும் புறப்பட்டு போனாங்க அதே போராட்டத்தில். பெரியார் போய் அவர் கைதான உடனே இவர்கள் அங்க போனாங்க. விடுதலை பண்ணாங்க. இனி போயிடுங்க, நீங்க ஈரோட்டுக்கு போயிடுங்க. விடுதலை ஆன உடனே மீண்டும் போய் அதே போராட்டத்தில் இறங்கினார். அப்பதான் அவருக்கு 6 மாத காலம் தண்டனை கொடுத்து திருவிதாங்கூர் மத்திய சிறையில் கடுங்காவல் கைதியாக அவரை அடைச்சு வைக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு கைதிக்குரிய உடை அணிவிக்கிறாங்க. கைதியை போல் அவரை வேலை செய்ய சொல்றாங்க. வெளியில் செய்தி கேட்டு திருவிக்க வருத்தப்பட்டு எழுதுறாரு, ராஜாஜி வருத்தப்பட்டு எழுதுறாரு. எல்லாம் மீறி கடைசியா அவரை சிறையிலிருந்து மன்னர் இறந்ததுனாலதான் 4 மாதம் கழிச்சு அவரை விடுதலை பண்ணாங்க. அப்ப கூட அவர் சொன்னாரு, எனக்கு இந்த விடுதலை ஆவதில் மகிழ்ச்சி இல்லை, இந்த போராட்டம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று அவர் சொன்னார். அது மாதிரி பெரியார் பங்கு பெற்ற அந்த போராட்டத்தில் நேரடியா பங்கு பெற்றவர்கள், இதுக்கு ஆதரவா இருந்தவர் நாராயணகுரு. இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற இன்னொருத்தர் நாம தொடக்கத்தில் பார்த்த ஐயன்காரி. அப்ப இந்த கேரளத்தினுடைய சமூக சீர்திருத்த இயக்கமும் தமிழ்நாட்டிலிருந்து பெரியார் காங்கிரஸ் சார்பில் தான் போறார். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்கிறார் இந்த போராட்டத்திற்கு. அவர் கலந்து கொள்றாரு. இது எல்லாம் இணையக்கூடிய ஒரு மையமாக எது அமைந்தது என்றால் வைக்கம் அமைந்தது. அப்ப கடைசியா காந்தி வந்து நிறைவில் இந்த போராட்டத்துக்கு ஆலோசகர்கள் வரையில முடிச்சு வைக்கிறாரு. பெரியார், கேளப்பன், குரூர் நீலகண்டன் நம்பூதிரி இவர்கள்லாம் இருந்து அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தினாங்க. காந்தி ராஜாஜிக்கு நீங்களே வாங்கலாம் எழுதினாங்க கடிதம், பெரியாருக்கு எழுதினாங்க. பெரியார் தான் இந்த கேரள அழைப்பை ஏற்று உடனடியாக அங்க போனவரு. அது வந்து ஒரு 600 நாட்கள் அந்த போராட்டம் நடந்துச்சு. தினம் போய் கைதாகிறதுன்னு. அப்ப இந்த காந்தி நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்தினார். வேற்று மதக்காரர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கூடாதுன்னாரு. அக்காரிகள் போராட்டத்தில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்காக சோறாக்கி போறதுக்கு ஒரு சத்திரம் இருந்தாங்க. இல்ல, நீங்க இதுல கலந்து கூடாது, நீங்க இதுல வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஜார்ஜ் ஜோசப்பை தவிர வேறு மதத்தவர்கள் யாரையும் அவர் அங்க அனுமதிக்கல. அவரையும் அவரால் ஒன்னும் செய்ய முடியல. பிற்காலத்தில் பெரியார் வந்து காந்தியினுடைய இந்த போக்கை கண்டித்து பேசுறார். இந்த வைக்கம் போராட்டத்திற்கு பெரியார் செய்த முதன்மையான பணி, ஒரு பணம் கொடுத்தாரு, ஆதரவு திரட்டினார், தலைவர்களை அழைத்து போனாருங்கிறத காட்டிலையும் மக்கள் மத்தியில் அவர் பேசிய பேச்சுதான் எதிராக அவர் பேசுறார். அங்க எப்படி ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சுன்னா, திருவிதாங்கூர்ல நீங்க என்ன அரசியல் வேணாலும் பேசலாம். நம்பூதிரி ஒழிகங்களா, நாயர் ஒழிகங்களா, தீண்டாமை ஏற்று பேசலாம். ஆனா என்ன பேசினாலும் மன்னரை மட்டும் எதிர்த்து பேசக்கூடாது. நீங்க எல்லாம் சொல்லி மன்னருக்கு வணக்கம். நீங்க இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி அப்படிதானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மன்னருக்கு வணக்கம் சொல்லிதான் இவங்க 1914 இருந்து 18 வரைக்கும் ஒவ்வொரு அகில இந்திய மாநாட்டிலையும் முதல் தீர்மானமே என்னன்னா, பிரித்தானிய மாமன்னருக்கு வணக்கம் போட்டுட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி அவங்க ஒரு சம்பிரதாயம். அங்க பெரியார் கேட்டாரு, மன்னரை நோக்கி கேட்கிறார், பொதுக்கூட்ட மேடையில கேட்கிறார், நாடு என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? நாட்டை பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு நாடே கோயில் சொத்துதானே என்று திருமூல மன்னரை பார்த்து கேட்டது பெரியார் தான். இது மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை தோற்றுச்சு. என்னப்பா இவ்வளவு துணிச்சலா அவர் பேசுறாரு அப்படின்னு. இந்த தெரு இருக்குதே, சிவன் கோயிலை சுத்தி இருக்கிற வைக்கம் தெரு, அந்த வீதிகள்ல கிறிஸ்தவர் முஸ்லிம்களும் அந்த தெருவில் நடக்கலாம், இந்துவான ஈழவர் நடக்க அனுமதி இல்லை. இந்த முரண் ஏன் என்பது அவர் முன்வைத்த வாதங்களில் ஒன்று. அதிகாரிகள் சொன்னாங்க, நாங்க அவர்களையும் என்ன தடுத்துடுறோம், அவங்களும் வராம பண்ணிடுறோம் என்று சொன்னாங்க. அதற்கு அவர் பதில் சொன்னார். பெரியார் சொன்னாரு, நாங்கள் பசியாக இருக்கிறோம் என்று சொன்னால்
பசியாக இருக்கிறோம் என்று நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் என்றால் மற்றவர் சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அரசாங்கம் சொல்கிறது. அவர்கள் சாப்பிடும் உணவை பறித்து விடுகிறோம் என்கள். உங்களுக்கு ஏன் பசிக்குது? அவன் சாப்பிடுறதுனால தான், அப்ப அவனுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணிடணும், அப்புறம் அவங்களுக்கு பசிக்காது இல்ல என்று அவர் விளக்கம் கொடுத்தார். இன்னும் நம்ம நிறைய கேள்விப்பட்ட ஒன்று, பெரியார் நீதிமன்ற விசாரணைகளை எப்படி எதிர்கொள்வார் என்பது. அப்பயே நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவரை நிறுத்தும் போது சொன்னார், இந்த நீதிமன்றம் நியாயம் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. விசாரணை வெறும் வேஷம். நீதிமன்றத்துடன் நான் ஒத்துழைக்க முடியாது என்று அறிவிக்கிறார். அறிவிச்சுதான் தண்டனை வாங்கிட்டு போறார். நீங்கள் என்ன தண்டனை விதித்தாலும் நான் ஏற்க தயார். கால்களில் விலங்கி சங்கிலி, தலையில் கைதிகள் அணியும் குள்ளாய், முழங்காலுக்கு கீழே தொங்குகிற ஒரு வேட்டி, கழுத்தில் கைதி என்று குறிக்கப்பட்ட மரப்பட்டை, இவற்றுடன் ஈவே ராமசாமி கொள்ளைக்காரர்களோடு வேலை செய்து கொண்டிருந்தார். தண்டனை என்ற ஒரு சாதாரண கைதி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வானோ அதை விட 2 மடங்கு வேலை செய்கிறார். இது பெரியாருடன் சிறையில் இருந்த KP கேசவ மேனன் அளித்திருக்கிற சாட்சியம். ராஜாஜி சொல்றாரு, ஈவே ராமசாமி நாயக்கர் ஒரு தளர்வுறாத ஆன்மா, செல்வ வளத்தின் மகிழ்ச்சிகளையும் பதவிகளையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு கடினமான இந்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளார். பெரும்பாலான நம்மை போல் அல்ல, உண்மையிலேயே தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பாதையை, செல்வ வளத்தை இது பண்ணி. அது மாதிரியான வரலாறு இது. அந்த போராட்ட வரலாற்றுக்கு இது 3 இழைகளையும், நாராயணகுரு, ஐயன்காளி, பெரியார் என்ற இந்த 3 சமூக நீதி பேராளிகளையும் அப்படி ஓரிடத்தில் அது இணைத்தது. அப்ப ஒரு கட்டத்திற்கு பிறகுதான் இந்த தடை உத்தரவு நீக்கப்படுகிறது. பெரியாருக்கு அங்கு வரக்கூடாதுங்கிற தடை உத்தரவு நீக்கப்படுகிறது. இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, இது ஒரு செவி வழி செய்தி தான். என்னன்னா, இந்த எல்லை பிரச்சனை வந்த போது பணிக்கர் குழுவிடம் பெரியார் போயிட்டு இந்த தேவிகுளம், பீர்மேடு, மூணாறு, இந்த தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பகுதிகளை விட்டு கொடுத்துட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு உண்டு பெரியார் மேல. பணிக்கர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் உண்மையிலேயே மலையாள பகுதிகள் தான், தமிழர்களை குடியேறிட்டாங்க, அதை வச்சு கேரளா இதை விட முடியாது என்று சொல்றாரு. உண்மை என்னன்னா, மலையாளிகளும் இல்ல, தமிழர்களும் இல்ல, அது மாதிரியான காடுகள், மலைகள் அவை. அணை கட்டுவதற்கு கம்பமல்லத்தாக்கிலிருந்து கொண்டு போகப்பட்ட தமிழர்கள் அவங்க. அல்லது இன்று வரையிலும் கூட கேரளத்தில் பெரும் தோட்டங்கள் டாடா, பிர்லா போன்ற குழுமங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கு, பெயரளவு குத்தகைக்கு. அங்கு தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக பாடுபடுவதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் போனாங்க. எப்படி இலங்கையில மலையக பகுதியிலையோ அப்படி இங்க இருந்து போய் தான் அவர்கள் அந்த தோட்டங்களில் வேலை செய்யறாங்க. இப்ப ரொம்ப ஒரு ஆண்டுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய நிலச்சரிவு விபத்து ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா. அதுல பெரும்பாலும் நம்ம வில்லிபுத்தூர் இந்த பகுதிகளை சேர்ந்த தமிழர்கள் தான் அதுல பாதிக்கப்பட்டாங்க. எனவே அங்கு மலையாளிகள் இருந்து வெளியேறி தமிழர்கள் போல, முதல்ல போய் குடியேறியவர்களே பெரும்பாலும் தமிழர்கள் தான். ஆனா பெரியார் சரி அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் பெற்ற ஒரு விளக்கம் என்னன்னா, ஒரு மூத்த தலைவர் சொன்னாரு, பெரியாருக்கு கேரளத்தின் மீது எப்போதுமே ஒரு பாசம் உண்டு. ஏனென்றால் கேரளத்தினுடைய தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் அவர் முனைந்து பங்கு வைத்தார். எதுக்கு முன்னால, சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு முன்பே. அதே போல பெரியாரையும் கேரளியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கும் வைக்கத்துல பெரியாருக்கு அவர்கள் சிலை வைத்திருக்கிறார்கள். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், இவர் அப்படி அலட்சியப்படுத்திட்டு வந்துட்டாருங்கிறதுக்கு என்று சொல்வார்கள். அதனால அது நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு இடையில ஒரு செய்திக்காக நான் சொன்னேன். அப்ப பெரியார் வைக்கத்தில் 74 நாட்கள் சிறையிலும் வெளியிலுமாக 67 நாட்கள் வெளியில, 74 நாட்கள் சிறையில, 61 நாட்கள், 141 நாட்களை இந்த போராட்டத்திற்கென்று அவர் அர்ப்பணித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது. காந்தியினுடைய அந்த விமர்சனங்களை எல்லாம் பிற்காலத்தில் அவர் கண்டிக்கிறார். போராட்டத்தை அவர் ரொம்ப குறைத்து காட்டினார். இப்ப போராட்டத்திற்கு பெரிய நிபந்தனைகளை போட்டார். யாராலும் காந்தியை மீற முடியாது, இவன் கலந்துக்கலாம், இவன் கலந்து கூடாதுங்கெல்லாம் அவரு. ஆனா இவ்வளவுக்கு மீறி 1925 குடியரசு தொடங்கியதற்கு பிறகு குடியரசு இதழில் அவர் எழுதினார், இந்த போராட்டத்தை பத்தி எழுதினார், சத்தியாகிரகத்துக்கும் மகாத்மாவுக்கும்
எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது விளங்குகிறது. எதை வச்சு பார்த்தா, தெருவில் நடக்க உரிமை கேட்டவர்களை சிறைக்கு அனுப்பிய அரசாங்கம் தெருவில் நடப்பதற்கு இப்போது கையை பிடித்து அழைத்து செல்ல முன்வந்திருப்பதை பார்த்தால் சத்தியாகிரகத்துக்கும் மகாத்மாவுக்கும் எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பது விளங்குகிறது என்று பெரியார் வியந்தார். இது குடியரசு டிசம்பர் 6 இதெல்லாம் 1925 டிசம்பர் 6 இதெல்லாம் எழுதுற போராட்டத்தின் வெற்றி விழாவை பெரியார் தலைமையில் தான் அவர்கள் கொண்டாடினார்கள். வைக்கம் போராட்டத்தினுடைய வெற்றி விழா. அப்ப இது செய்திகள். இன்னது குறித்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. நம்ம வேணா நம்ம அடுத்து கூட நான் சொல்றேன். அந்த PK பாலகிருஷ்ணன் எழுதியிருக்கிறாரு நாராயணகுரு பற்றி, ஐயன்காளி பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கு. தமிழ்ல வந்திருக்கு, அவங்க மலையாளத்திலையும் வந்திருக்கு. EMS புத்தகம் இருக்கு. இன்னும் நிறைய இது பற்றி படிக்க வேண்டிய நூல்கள் இருக்கு. நமக்கு நம்ம என்ன இந்த வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தின்னு சொன்ன, இந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் கேரளத்தில் நடந்திருக்கிற இந்த சமூக நீதிக்கான, தீண்டாமை ஒழிப்புக்கான, சாதி ஒழிப்புக்கான போராட்டம் கேரள தேசத்தை, அது இன்னமும் டெல்லிக்கு அடிமையாக இருக்கும் போதே பல துறைகளில் மறுவளர்ச்சி கண்ட ஒரு தேசமாக உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கும் வளர்ச்சி பெற்ற மேற்கத்திய நாடுகளில் கூட 100 விழுக்காடு கல்வி அறிவை அவங்க எட்டாத நாடுகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் 100 விழுக்காடு கல்வி அறிவை எட்டி இருக்கிறாங்க. சமூகத்தில் சாதியத்தின் பிடிப்பு பெரும்பாலும் ஒழிஞ்சிடு. 1957 EMS முதல்ல கேரள முதலமைச்சரான போது நாயர் சங்கம் அது இதுன்னு சொல்லிதான் அதற்கு கலகம் பண்ணுவதற்கு காங்கிரஸ் அவர்களை பயன்படுத்தியது. ஆனா தொடர்ந்து அதே நிலை இருக்கிறதா என்றால் இல்லை, இடையில வந்து போயிருக்கலாம். ஆனா இன்றமும் அங்க சுரண்டல் இருக்கிறது, சாதிய ஒடுக்குமுறை இருக்கிறது, குறிப்பாக இந்திய அரசின் கீழ் இருக்கிறது. எல்லாம் உண்மைதான். அதையெல்லாம் மீறி ஒரு அகவலிமை அந்த சமூகத்திற்குள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஐயன்காளி, நாராயணகுரு, அதற்கு பிறகு பொது உடைமை இயக்கம், இவர்கள் ஆற்றி இருக்கிற அந்த பங்களிப்பு மிக முக்கியமான காரணி. இதற்கு மேல் கூடுதலான செய்திகள் நம்ம பின்னால போக போக நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம குறிப்பிடாமல் விட்ட ஒரே ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். அவர் ஐயா வைகுண்டசாமி. அவருடைய வரலாறு என்பது ரொம்ப இதை விட சிக்கலான ஒரு வரலாறு. ஏன்னா அவர் இவர்களை காட்டிலும் ஒரு ஆன்மீகம் பக்கம் நின்று அதே நேரத்தில் இந்த அனைவருக்குமான கல்வி, அனைவருக்கும் ஒரே தெய்வம் என்ற கருத்தை வலியுறுத்தியவரே. நம்ம அடுத்த வகுப்பில் அவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த இன்னும் சில பழங்குடி இயக்கங்கள், நம்ம இந்த இந்தியாவில் அதிகார கைமாற்றம் வருவதற்கு முன்பே நடந்திருக்கிற அந்த போராட்டங்கள் என்ன நடந்திருக்குதுங்கிறத பத்தி இன்னும் சில செய்திகளை பார்ப்போம். இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன்.